இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல மார்க்கெட் நம்மளுக்கு நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் இந்த டவுன் ட்ரெண்டை கேப்சர் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு எங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் எங்களுக்கு எந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல செல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆச்சு. ஓகேவா? செல் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிட்ட புட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிது. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறதுக்கும் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் அப்படின்னும் சொல்லலாம். சம்டைம்ஸ் அது வந்து டிக்ரீசிங் ட்ரெண்டில் உள்ள ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லலாம். இமீடியட்டாக நம்மளால் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியாது. இன்கேஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரீடெஸ்ட்டில் இது இன்க்ரீசிங் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஷியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே மார்க்கெட் இன்றைக்கி இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போக போகிறது கிடையாது. மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கிடச்சிது. அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலாக இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு ரேலிக்கு பாசிபிலிட்டிஸ். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே போகாத வரைக்கும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் கிடையவே கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக? இந்த சப்போர்ட் ஜோன் நம்மளுக்கு ஒரு டார்கெட் லெவலாக கூட இருக்கலாம். அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட வரும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் சிக்னல் கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸை பார்த்து மேபி கன்ஃபியூஸ் ஆகியிருக்கலாம், எங்கே பையிங் சைட் போயிடுமோ அப்படின்ட்டு. ஆக்சுவலி பையிங் சைட் போகிறதுக்கான ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல க்ரியேட் ஆகவே இல்லை. ஓகே, அப்போ டார்கெட் லெவல் ஃபைனலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபைனல் டார்கெட்டை எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது 25,265 25,265 அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் ஒரு ஃபைனல் டார்கெட் லெவலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதையும் தாண்டி ப்ரைஸ் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ட்ராப் கொடுத்துட்டு தான் க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு எப்போவுமே பயத்திலேயே ஒரு ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம பயப்படாமல் தெளிவாக பண்ணணும் அப்படின்னா எது ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர், எது வீக்கான பையிங் ப்ரெஷர், அந்த கேண்டிலோடைய மொமெண்டமை ஜஸ்ட் கலர்ஸ்னால அப்சர்வ் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். இதுதான் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.